இந்த உடல் பஞ்சமூலகம் கோட்பாடு அடிப்படை தத்துவத்தில் இயங்குகிறது. ஸோ அந்த அடிப்படையில் மனிதனுடைய அடிப்படை தேவை உணவு, காற்று, நீர். இது எல்லாருக்குமே தெரியும். இதுதான் மனிதனுடைய அடிப்படை தேவையாக இருக்குது. இப்போ ஒரு மனிதனுக்கு இந்த நிலம் என்ற பிரபஞ்சம் வயிறு மண்ணீரலோடு தொடர்புடையது. அவருக்கு பசி இல்லை அப்படின்னா சாப்பிட போகிறதில்ல. பசிக்குது அப்படின்ற அந்த உடல் உணர்த்தும் போது அவர் உணவு கொடுக்குறாரு. ஸோ அந்த பிரபஞ்ச அடிப்படையில் அந்த உணவு எடுத்துக்குது. அடுத்து அவருக்கு தேவை என்ன தேவை? தாகம் எடுக்குது, நீர் தேவைப்படுகிறது. அப்போ தாகம்ன்றது உடலுக்கு நீர் கொடுக்கும்போது அது சிறுநீரகத்துக்கு அந்த நீர் சத்துக்களை எடுத்துக்குது. ஸோ அவருக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குது, இல்லை சுவாசத்தில் தடையாக இருக்குது, இல்லை அவர் ஒரு ஒரு சுற்றுச்சூழலில் புகை மண்டலத்தில் இருக்கார், அவருக்கு பிராணம் தேவை. உடனே அவர் என்ன பண்ணுவார்? எந்த இடத்துல பிராணத்தை இருக்கோ அந்த நோக்கி நகரும் போது அவருக்கு இயல்பான அந்த காற்று அவருக்கு சுவாசத்தை கொடுக்க, நுரையீரல் பெருங்குடலுக்கு. ஸோ இது காற்று மூலகத்தோடு தொடர்புடையது. அடுத்து அவர் நிறையா கடுமையாக உடைச்சிக்கிட்டு இருக்காரு. வெயிலில் ஒரு சித்தாலோ ஒரு கொத்தனாரோ கடுமையான வெயிலில் நின்று வேலை செய்கிறாங்க. அவர் உடல் என்ன கேட்குது? எனக்கு ஒரு 10-20 நிமிஷம் ஓய்வு கொடுத்தோம்னா நான் திரும்ப ரீஜென்ரேட் பண்ணிக்க. இதுதாங்க கல்லீரல். ஸோ அவர் உடம்பை தன்னை சரி பண்ணிக்கிறதுக்காக ஓய்வு கொடுக்கும்போது மீண்டும் அவர் 10 நிமிடங்களுக்கு பிறகு அவர் பார்த்தீங்கன்னா உற்சாகமாக அடுத்து வேலை தொடங்குறார். ஒருத்தர் சோம்பேறித்தனமாக இருக்கு. இவர் கல்லீரலும் பித்தப்பையோடு தொடர்புடைய ஆகாய பிரபஞ்சம். ஸோ நெருப்பு மூலகம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் சோம்பேறியாக இருப்பான்னு சொல்லுவாங்க. சோம்பேறிக்கு கொஞ்சம் தூரம் வாக்கிங் போயிட்டு வா, வெளியே போயிட்டு வான்னு சொல்லுவாங்களே, வீட்லேயே அடைஞ்சு கிடக்கிறேன்னு சொல்லும்போது கொஞ்சம் தூரம் நடந்துட்டு இந்த மாதிரி வந்தோன்னா அவருக்கு அந்த ரத்த ஓட்டம் இதெல்லாம் சீர் கிடைக்கும் போது உடலில் ஆற்றல் உருவாகும். ஸோ வெப்பத்தன்மை உருவாகும் போது அவர் சுறுசுறுப்பு தன்மை ஏற்படும். இந்த 5 பஞ்சமூலங்களும் தன்னை கேட்காமலே உடல் தனக்குள்ளேயே உருவாக்கி கொள்கிறது. எவ்வளோ அற்புதங்கள் பாருங்க. தனக்கு என்ன தேவை என்பது கூட இந்த உடல் முடிவு செய்கிறத, இதை பற்றி கூட நம்ம நாணம் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். இதுக்குள்ள நம்ம போக முடியாது. போனீங்கன்னா அது ஒரு கடல், தேடிக்கிட்டே இருப்பீங்க, அது கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.